அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 11வது பாடம் ஹைட்ராக்சி வழிப்பொருட்கள் 12ஆம் வகுப்பில் இருக்குது. அதில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீனால், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். இது ஒரு அலிஃபேட்டிக் ஆல்கஹால், இது ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால். சரியா? இப்போ இதை நம்ம பாட புத்தகத்தில் ஒரு கேள்வி இருக்குது, டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அண்ட் ஆல்கஹால்னு இருக்குது. இதுக்கு பேர் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடு. இந்த நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடை வச்சு இதை நம்ம இப்போ கண்டறிய போகிறோம். இதில் எது ஃபீனால், எது எத்தில் ஆல்கஹால். நமக்கு புத்தகத்தில் 22வது ஒன்றாடாகவும் இது இருக்குது. செஞ்சு பார்க்கலாமா முத்து? மாணவர்களுக்கு செஞ்சு காமிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபீனால், இது ஃபீனால், இது வந்து எத்தனால். ஓகே, இது சார் சொன்ன மாதிரி இது ஆலிஃபேட்டிக், இது வந்து ஆரோமேட்டிக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடை எடுத்து இந்த ரெண்டுலையும் நம்ம ஊற்றும் போது எது வயலட் கலர் கிடைக்கும் அது வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். எது வயலட் கலர் கிடைக்கலையோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இதே இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ப்பா. கொஞ்சமாக இது என்ன கலர் தெரியுதுங்களா தம்பி? தெரியுதா உங்களுக்கு? இது என்ன கலர்? வயலட். கிட்ட வந்து எடுங்க, வயலட் கலர் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது. வயலட் கலர் இதை வச்சுக்காங்க. எத்தில் ஆல்கஹால் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். பாரு எதை சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெரி நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடு. ஓகே, குறைய பாருங்க, இங்க ஏதாவது நமக்கு நோ கலர். நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடோட கலர் தான் அப்படி கிடைச்சிருக்கு. அப்போ நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடு வந்து எத்தில் ஆல்கஹாலோட என்ன பண்ணலப்பா? வினை புரியல. அப்போ கவனமா கேளுங்க. ஃபீனால் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடோட சேர்ந்தா என்ன கலர் கிடைக்கும்? வயலட் கலர். இது உங்களுக்கு புரிந்ததா? புரிஞ்சா? ஓகே, தேங்க்யூ.